ஹாய் கைஸ், உங்கள நிறைய பேத்துக்கு ஜிபி முத்துவை தெரிஞ்சிருக்கும். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற உடன்குடி அப்படின்னு ஒரு கிராமத்தில் தாங்க பிறந்திருக்காரு. இவர் சோசியல் மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே சொந்தமாக ஒரு மரக்கடை வச்சிருந்தார். ஆரம்பத்தில் பிஸ்னஸ்ல நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பிஸ்னஸ்ல அதிகமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பிஸ்னஸையே இழுத்து மூட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் ஃபேமிலியை ரன் பண்ண கூட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்துக்கு மொத்தமாக 4 குழந்தைங்க. இந்த பசங்க கேட்குற சாதாரண பொருளை கூட இவரால் வாங்கி தர முடியல. இப்படி நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் ஜிபி முத்து டிக்டாக்ல யதார்த்தமா வீடியோ போட ஆரம்பிச்சாரு. இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவில இருந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இவரோட லைஃப்ல நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாண்டி உருவாக்கப்பட்ட சேனல் தான் ஜிபி முத்து அபிஷியல். இப்போ அவரோட சேனல்ல மட்டுமே 12 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைப் மேல வச்சிருக்காரு. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம தலைவரை பிடிக்கிறதுக்கு ஒரே காரணங்கிறது நம்ம தலைவரோட இன்னசென்டான பேச்சையும் அப்புறம் அவரோட நடத்தையும் அவர் காமெடி வீடியோ தான். இப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டனால தான் இன்னைக்கு இவருக்கு நிறைய பட வாய்ப்புகளும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்லையும் ஜாயின் பண்ணி யார் தலைவருக்காக பிக் பாஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரே ஒரு